ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எபிசோட் காக்கும் தெய்வம் காலையில் எபிசோட் 5 பார்க்கலாம். ஏற்கனவே 4 எபிசோட் பார்க்காதவங்க போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன காட்டுறாங்க அப்படின்னா, சும்பன் நிசும்பன் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அது எந்த இடம் அப்படின்னா, ஒரு சொட்டு ரத்தத்தை வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி காட்டுறாங்க. அதில் மேலே அந்த இடத்துல கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஒரு சொட்டு ரத்தத்தை, அந்த ரத்தத்தை வந்து சும்பன் விடுவிக்கிறாரு. விடுவிச்ச உடனேயும் அந்த ரத்தம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான உருவத்தை எடுக்குது. அந்த உருவம் என்ன சொல்லுது அப்படின்னா, யார் என்னை அழைத்தது அப்படின்னு கேட்குது. உடனே அதுக்கு சும்பன் வந்து, ஒரு தோளோட சக்தியை நீ அழிக்கணும், அது மூலமாக உனக்கு சந்தோஷம் கிடைக்கும். அவள் யாருன்னா மகாகாளி அப்படின்னு சொன்னோடனையும், நீங்கள் கவலைப்படாதீங்க சும்பனே, உங்களுடைய ரத்தம் அந்த வேலையை பார்க்கும், கண்டிப்பாக காளி அழிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே சும்பன், நீ காளி அழிக்க வேணாம், காளியோட சக்தியை மட்டும் அழிச்சா போதும், ஏன்னா அவள் எனக்கு சொந்தமானவ அப்படின்னு இன்னமும் பார்வதி தேவியை அடையிறதுக்காகவே இந்த சும்பாசுரன் வந்து சொல்லிகிட்ருக்கான். அப்போ வந்து அடுத்து கட் பண்ணால் அந்த சண்டை நடக்கிற இடத்த காட்டிகிட்டு இருக்காங்க. பயங்கரமாக காளி தேவி வந்து அரக்கர்களோட சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ யார் வரான்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு சீனில் ஒரு 3வது எபிசோடில் காட்டுவாங்க பார்த்தீங்களா, சுக்ரீவன். அது சும்பனுடைய தூதுவனாக வருவியான். பார்வதி தேவியை சும்பனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கான்ல, அவன் வந்து வர்றையான். வந்தவுடனே, நீ தானே என்ன அன்னைக்கு சும்பனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னேன், பெண்கள்லாம் ரொம்ப கேவலமானவங்கன்னு பேசினேல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அவனையும் கொண்டு வர்றாங்க பார்வதி தேவி. அப்படி கொல்லும்போது அங்கே ஒரு உருவம் வருது. யாருன்னு பார்த்தா அந்த இரத்த வீரியன் தான். இப்போ அனுப்பி வச்சான்ல சும்பனை, அந்த ஒரு சொட்டு ரத்தத்துலேருந்து பிறந்தவன் அவன் வர்றான். வந்த உடனேயும் எல்லா தேவிகளும், என்ன இவ்வளோ மூர்க்கமான அரக்கனாக இருக்கான், யார் இவன் அப்படின்னு யோசிக்கும்போது, உடனே லக்ஷ்மி வந்து, யாராக இருந்தால் நமக்கு என்ன, நமக்கு நம்ம வந்து இந்த அரக்கனை அழிச்சிருவோம், மற்றவங்களும் அழிச்ச மாதிரி இவனையும் அழிச்சிருவோம் அப்படின்னு லக்ஷ்மி சொல்லும்போது, சிம்மவாகினி நரசிம்ம தேவி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு போய் அந்த இரத்த வீரியனை தன்னோட கூர்மையான நகரத்தால் வயிற்ற கீறுறாங்க. கீறினோடனையும் லக்ஷ்மி தேவி வந்து தன்னோட சக்கரம் இருக்குல்ல, பெருமாள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சங்கு சக்கரம், அதை வந்து ஏவி விடுறாங்க. ஏவினோடனையும் இந்த இரத்த பிரியனோட கழுத்தை வந்து 2 துண்டாக ஆக்கிடுது. கழுத்தை வெட்டி எடுத்துருது துண்டாக. வெட்டினோடனையும் ரத்தம் பீறிட்டு கிளம்புது. ஆனால் கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்குள்ளே அந்த இரத்த பீரியனோட ரத்தம் பட்ட இடம் பூரா நிறைய இரத்த பீரியன்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதனால் தேவர்களுக்கு, அப்புறம் கடவுளுக்கு, தேவிகளுக்கு எதுவுமே புரியல, என்ன நடந்துட்டுருக்குன்னே ஒன்றுமே புரியல. அப்போ தான் அந்த இரத்த பீரியன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்களால் என்னை அழிக்கவே முடியாது, நான் வந்து அழியாதவன், என்னோட ஒரு சொட்டு ரத்தம் எங்கே படுதோ அங்கேருந்து இன்னொரு இரத்த பீரியன், அதாவது நான் உருவாகிட்டே தான் இருப்பேன், உன்னால் அழிக்க முடியாது, நீ தான் சண்டு மண்டுவா கொன்னுட்டு அவங்க தலையை கழுத்தில் மாலையாக போட்ட மகாகாளியா, உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு இந்த இரத்த பீரியன் சொல்கிறேன். சொன்னோடனே அதுக்கு மகாகாளி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்து அந்த மாலையில் இன்னொரு தலை சேரப்போகுதுடா, நீ தாண்டா அது, உன்னை விடமாட்டேன் அப்படின்னு காளி சொல்லும்போது, இந்த மாதிரி என்னை அழிக்க முடியாதுன்னு சொன்னதை வந்து யோசிச்சு பார்க்குறாங்க காளி. என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு ஐடியா வருது காளிக்கு. ஒரு சின்ன பாத்திரம் மாதிரி கையில் ஏந்திக்கிறாங்க. கையில் ஏந்திட்டு இந்த இரத்த பீரியனோட உடம்பையும் தலையையும் வெட்டும்போது சிந்தக்கூடிய ரத்தத்தை இந்த சட்டியில் பிடிச்சி அவங்களே குடிச்சிடுறாங்க. அதாவது மகாகாளியே குடிச்சிடுறாங்க. குடித்த உடனேயும் மறுபடியும் இரத்த பீரியன்கள் உருவாகலை. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா மறுபடியும் இரத்த பீரியன்கள் வந்துகிட்டே இருக்காங்க. இது என்னன்னு ஒன்றுமே புரியலை காளிக்கு. என்ன இப்போ தானே நம்ம அழித்தோம், மறுபடியும் இப்படி உருவாகிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்கும்போது இந்த இரத்த வீரியன் சொல்கிறான், பார்ப்போண்டி பார்ப்போம், ஜெயிக்க போகிறது பெண்மையோட வன்மையா இல்லை ஆண்களோட ஆதிக்கமான்னு பார்ப்போண்டி, நீ உன்னால் என்னையெல்லாம் அழிக்கவே முடியாது, நீ என்ன பெரிய காளினா அவ்வளா அப்படின்ற மாதிரி இரத்த வீரியன் பேசிகிட்டு இருக்கான். பேசினோடனே காளிக்கு ரொம்ப கோவம் வருது. அப்போ சிவபெருமானை காட்டுறாங்க. சிவபெருமான் வந்து கைலாயத்திலேருந்து மனசுலையே யோசிக்கிறாரு, இதுதான் காளி உனக்கு வந்து இக்கட்டான நிலை, இந்த நிலையை வந்து நீ கடக்கணும், இனிமேல் தான் நீ ஆபத்தை சந்திக்க போகிறதற்கு அப்படின்னு சிவபெருமான் யோசிக்கிறாங்க.
யோசித்தோடனே கட் பண்ணால் திரும்ப காளியவே காட்டுறாங்க. காளி வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் யோசிக்கும்போது, அப்போனா நம்ம வந்து இவ்வளோ நேரம் அழிச்சது பூரா இரத்த பீரியனோட பிம்பத்தை, அதாவது இரத்த பீரியன் உடம்புலேருந்து சிந்தின இரத்தங்கள்லேருந்து உருவான இரத்த பீரியன், அதாவது காப்பின்னு வச்சுக்கோங்க, காப்பீஸை தான் நம்ம கொண்டிருக்கோம், ஒரிஜினல் இன்னும் கொல்லலை அப்படின்னு காளி முடிவு பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரிஜினலை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதாவது ஆயிரக்கணக்கான இரத்த பீரியன் இப்போ அங்கே இருக்காங்க. அந்த சொட்டு ரத்தம் சிந்தின இடத்துல பூரா இரத்த பீரியன் இருக்காங்க. அதில் யார் ஒரிஜினல்னு கண்டுபிடிச்சி ஒரிஜினலை கொல்லணும். அப்போ காளி வந்து காப்பியாக இருக்கக்கூடிய எல்லாரையும் சாதாரணமாக காய் நறுக்கிற மாதிரி சருன்னு நறுக்கிட்டு போயிட்டாங்க, வெட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரிஜினல் இரத்த பீரியனை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சோடனே அவனோட ரத்தம் பட்டால் தானே மறுபடியும் இரத்த பீரியன் உருவாகுவாங்க. அதனால் அவனோட தலையை வெட்டி ஒரு சொட்டு ரத்தம் கூட கீழே சிந்தாதபடி தன்னோட வாயிலேயே தலையை வச்சு உறிஞ்சு அந்த ரத்தத்தை பூரா குடிச்சிடுறாங்க. குடித்த உடனே இதெல்லாம் நந்தி மற்ற தேவர்கள் எல்லாரும் பார்த்து, என்னடா காளி இவ்வளோ மூர்க்கத்தனமாக இருக்காங்க, ரத்தத்தை உரிகிறாங்க, ரத்தத்தை குடிக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி அடுத்த இரத்த பீரியன் அழிஞ்சிடறான். ஏன்னா ரத்தம் எங்கேயும் சிதறலை, எல்லா ரத்தத்தையும் காளி தேவியை குடிச்சிட்டாங்க. அதனால் இந்த இரத்த பீரியன் அழிஞ்சிட்டான். இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடு வந்து அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம்.